Hi students, today we are going to talk about distribution of charges in a conductor and action at points. The first one, distribution of charges in a conductor. Consider two conducting sphere consider பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் பெருசா இருக்கு. அதோட சைஸ் சிறுசா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். some distanceல இது a ன்னு எடுத்துக்கிறோம், இது b ன்னு எடுத்துக்கிறோம். இது நம்ம ரேடியஸ் எடுக்கிறோம். இது ரேடியஸ் r1, இது ரேடியஸ் r2. ஸோ இதில் ஒரு ஸ்மால் ஒயர் கொடுத்து கனெக்ஷன் பண்ணிருப்போம். அதாவது இந்த ரேடியஸ்க்கு இந்த ரேடியஸ் லென்த்தை விட கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் பண்ணி நாம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்பீக்கருக்கு நாம் சார்ஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே இந்த ஒயர் வழியாக பரவிட்டு இந்த சார்ஜ் ஃபில் ஆகிடும். அதாவது ரெண்டும் ஈக்கு பொட்டன்ஷியலாக இருக்கும். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், ரெண்டும் சேமாக இருக்கும். இந்த ரெண்டோட மின்னழுத்தமும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? The two conductors are connected through conducting wire. இது Q1, இது Q2. Total charge Q equal to Q1 plus Q2. ஓகே, தென் அது எப்படி இருக்குது, ஈக்கு பொட்டன்ஷியலாக இருக்கும். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர் A. நம்ம முன்னாடி ஃபார்முலா பார்த்துருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் V equal to 1/4πε0 Q/R ன்னு பார்த்துருப்போம். பட் இங்கே VA ஸ்பியர் ஏவுக்கு பார்க்குறோம். அப்போ VA ஈக்குவல் டு 1/4πε0 Q1/R1, சார்ஜ் Q1/R1. தென் ஸ்பியர் பிக்கு பார்க்குறோம். VB ஈக்குவல் டு இதுக்கு 1/4πε0 Q2/R2, ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுறோம். அதாவது இது ரெண்டு எப்படி இருக்குது, ஈக்கு பொட்டன்ஷியலாக இருக்குது. ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது, ரெண்டுக்குமே சேமாக இருக்குது. சரியா? இப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணுவோம். இப்போ VAக்கு 1/4πε0 Q1/R1 ஈக்குவல் டு 1/4πε0 Q2/R2. இப்போ இதில் 1/4πε இதுலேயும் எதாவது இருக்குது, கேன்சல் ஆயிரும். ரிமைன்ஸ் Q1/R1 ஈக்குவல் டு Q2/R2, ஈக்குவேஷன் நம்பர் 3. தென் அந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆனது ஸ்பியரோட சர்ஃபேஸில் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கும். இன்சைடில் நெட் சார்ஜ் எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். சரியா? இன்சைடில் 0வாக இருக்கும். பட் அந்த ஸ்பியரில் சர்ஃபேஸில் அந்த சார்ஜஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இதை நாம் σ1 எடுத்துக்கிறோம், இது σ2 எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்பியர் ஏவுக்கு σ1, ஸ்பியர் பிக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி σ2 எடுத்துக்கிறோம். அப்போ the டோட்டல் சார்ஜ் ஆன் ஸ்பியர் ஏ, அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியாவோட ஃபார்முலா அது 4πr². அப்போ சார்ஜ் Q1 ஈக்குவல் டு 4πr1², அதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி σ1, இது ஃபோர்த் ஈக்குவேஷன். தென் டோட்டல் சார்ஜஸ் ஆன் ஸ்பியர் பிக்கு பார்க்குறோம், Q2. ஸோ Q2 ஈக்குவல் டு 4πr2² இன்ட்டு σ2, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் சப்ஸ்டிட்யூட் பை 3ல், அதாவது Q1 Q2 பதிலாக அப்ளை பண்ணுறோம். அப்போ Q1 இதுக்கு பதிலாக 3 ஈக்குவேஷனில் அப்போ என்ன வரும், Q1க்கு 4πr1² σ1/R1 ஈக்குவல் டு 4πr2² σ2/R2. ஃபஸ்ட்டு இந்த R1² இருக்குதா கேன்சல் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே R2² கேன்சல் பண்ணுங்கள். ஈக்குவலாக பார்க்கும்போது 4π கேன்சல் ஆயிரும். ரிமைன்ஸ் σ1 R1 இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு R1 கேன்சல் ஆயிடுச்சுல, இங்கே σ2 R2 இருக்கும். ரெண்டு ஈக்குவல், σ1 R1 ஈக்குவல் டு σ2 R2. அப்போ σR ஈக்குவல் டு எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரியா? தென் σR ஆன்சர் போயிடுச்சுன்னா σ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை R. தென் σ ப்ரொபோஷனல் 1/R. என்ன சொல்லுது, இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ். சரியா? அதாவது R1 greater than R2. ரேடியஸ் பாருங்க, இந்த ரெண்டு ரேடியஸ் கம்பேர் பண்ணும்போது R1 பெருசாக இருக்குது, R2 சிறுசாக இருக்குது. தென் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா σ1 லெஸ் தென் σ2. எதில் அதிகமாக இருக்குது, இந்த ஸ்பியரில். அதாவது σ2 இந்த ஸ்பியரில், சின்ன ஸ்பியரில் அதனோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ரேடியஸ் லோவாக இருக்கும்போது அதனோட சார்ஜ் டென்சிட்டி ஹையாக இருக்கும். சரியா? ஸோ சிம்பிள் கொஸ்டின்
ஸோ பொறுமையாக பாருங்கள், கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூ.